குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம 16th லெசனான பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து ஆக்சின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் வந்து எப்படி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த செகண்டா இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கு. ஆக்சின், சைட்டோகைனின்ஸ், ஜிப்ரலின், ஆப்சசிக் ஆசிட் அண்ட் எத்திலீன். ஸோ 5 கைண்ட்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சைட்டோகைனின்ஸ். ஆக்சின்ஸ் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டெம் அண்ட் தென் ரூட். அதனுடைய நமக்கு வந்து 2 டைப்ஸா அந்த ஹார்மோன்ஸா நம்ம வந்து என்ன பண்ணினோம், ஃபுல்லும் செக்ரிகேட் பண்ணிட்டோம். எப்படி அதை 2 டைப்பா பிரிச்சோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 3s ஆக்சின், சைட்டோகைனின்ஸ் அண்ட் ஜிப்ரலின்ஸ் ஆர் help to the growth of plants, and then abscisic acid and ethylene are opposite of that. These two hormones are oppose the growth of the plant in different manner. So அந்த கைண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கைண்ட் நம்ம பார்த்தது ஆக்சின். நம்ம ஒரு பிளான்ட்னுடைய பார்ட்ஸ்ல ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் எங்கெல்லாம் இருக்கு, எப்படி அது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்க போற இந்த சைட்டோகைனின் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொன்னா பிளான்ட்னுடைய செல்லுக்கு, நமக்கு செல் டிவிஷன்ஸுக்கு மெயினா ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாட் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் சைட்டோகைனின் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வந்ததுன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு செல் டிவிஷன். செல் நமக்கு வந்து பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த செல் பகுப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேலையை தான் என்ன பண்ணுது, இது வந்து ஃபுல்லும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது வந்து என்ன என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன், இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். த செல்ஸ் ஆர் டிவைடட் இன்டு மோர் நம்பர்ஸ். நமக்கு வந்து அதனுடைய பகுப்புங்கிறது என்ன சொல்லலாம், அடுத்த செல் growth அப்படின்னே சொல்லலாம். ஸோ growth ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு நமக்கு இருக்கணும்னா the cell is divided, means the cell division is occur in that place, means automatically the plant growth also increase. நம்மளுடைய பாடியிலும் each and every day more number of lakhs and lakhs of cells are produced as well as destroyed. So பேசிக்கா நம்மளுடைய ஆர்கன் சிஸ்டம்னுடைய பேஸ் என்ன அப்படின்னு சொன்னா செல் தான் இல்லையா? செல்லுக்கு அடுத்ததுதான் நமக்கு வந்து டிஷ்யூஸ் அண்ட் தென் ஆர்கன் அண்ட் தென் ஆர்கன் சிஸ்டம். தட் சேம் மேனர் பிளான்ட்ஸ் ஆல்சோ. அப்ப தாவரங்களிலும் நமக்கு செல் பகுப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த செல் அதிகமாக பகுப்பு நடக்கும் பொழுது செடியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இல்லையா? அதை நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த சைட்டோகைனின் அப்படின்னு சொல்றது. சோ சைட்டோகைனின் அப்படிங்கிறது நமக்கு ப்ரமோட் த செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் ப்ரமோட் செல் டிவிஷன். சோ செல்லினுடைய பகுப்பிற்கு நமக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், இதை எப்படி நம்ம பிரிக்கிறோம், இதனுடைய மீனிங் அப்படின்னாலே சைட்டோஸ் அப்படின்னு சொன்னா செல் அப்படிங்கிற மீனிங். ஓகே, சைட்டோஸ் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சிலபல்னு நம்ம எப்படி சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, அது போல ரெண்டா இதை ஸ்பிளிட் பண்ணும் பொழுது சைட்டோங்கிற மீனிங் நமக்கு வந்துட்டு செல்ஸ் அண்ட் தென் கைனஸ் அப்படின்னு சொன்னா டிவிஷன் அப்படின்னு சொல்றப்ப செல் டிவிஷன் அப்படிங்கிறது இதனுடைய நேம்லயே செல் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்கு. சோ இது எதுல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா ஃபிஷ்ஷனுடைய செல்ல தான் இந்த மாதிரி இந்த ஒரு செயல்பாடு இதுல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்ல ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த நமக்கு வந்து டெஸ்டுக்காக எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம வந்து ஃபிஷ்ஷனுடைய ஸ்பெர்ம்ல தான் இந்த ஒரு டெஸ்ட் நமக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க மீனினுடைய விந்து செல்லுல. சோ இந்த சைட்டோகைனின் எவ்வாறு இதுல நமக்கு வந்து செயல்படுகிறது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க. சோ இதுல இருந்து தனியா பிரிச்சுட்டு அண்ட் தென் தாவரத்துல இருக்கக்கூடிய சைட்டோகைனின் அப்படிங்கறதும் நமக்கு சொன்னாங்க. இது மெயினா எங்க அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம டெண்டர் கோகனட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தேங்காயினுடைய இளநீர், அதுலதான் இந்த ஒரு ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கு. தேங்காய் உள்ள இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டெண்டர் கோகனட் அப்படின்னு சொல்லுவோம். டெண்டர் கோகனட்ங்கிறது நமக்கு இளநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காயில இருக்கக்கூடிய தண்ணி, அதுலதான் நமக்கு சைட்டோகைனின்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு சொல்லலாம். சோ அதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அதனுடைய எல்லா வகையான
ரிசல்ட்ஸ் அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு கெயின் ஆகும் சொல்லலாம். ஸோ இந்த சைட்டோகைனினுடைய நமக்கு பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ், பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா இது எவ்வாறு நமக்கு வாழ்வியல் நமக்கு வந்து விளைவுகள் சைட்டோகைனின்ஸ் அப்படின்னு சொல்றது இதுக்கு எப்படி எல்லாம் நமக்கு வந்து நன்மை தரக்கூடியது, எந்த வகையில நமக்கு பிளான்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறது தான் சொல்லலாம். ஓகே, சோ அதனுடைய ஹெல்ப் அப்படின்னு சொல்றா எப்படி எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின்ஸ். சோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரி எஃபெக்ட், சைட்டோகைனின்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஆக்சின்ல இருந்த அதே நமக்கு வந்து அதனுடைய யூசஸ் என்ன பார்த்தோம், நமக்கு செல் டிவிஷன் சொன்னோம். சேம் மேனர் இதுக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ஹெல்ப்ஸ் அப்படின்னு சொன்னா செல் டிவிஷனுக்காக நமக்கு யூஸ் ஆகக்கூடியது, செல் பகுப்பிற்கு நமக்கு பயன்படக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறது தான் இந்த சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லலாம். செல் பகுப்பிற்காக உதவக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் அப்படிங்கிறது தான் இந்த சைட்டோகைனின் அப்படிங்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இது வந்து செல்லினுடைய எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா அதனுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். செல்லினுடைய என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா அதனுடைய வளர்ச்சியாகப்பட்டது நீட்சி அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்லினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது. சோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொன்னாலே அதிகரித்தல் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம வந்துட்டு நீட்சி அடைதல் சொல்றோம். அப்போ செல்லினுடைய முக்கியமான வளர்ச்சிக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்லலாம், அதனுடைய growth அப்படிங்கறத நமக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். And then next concept நம்ம as well as auxin and then cytokinin அப்படிங்கிறது ரெண்டுமே நிறைய புதுசா அதுல இருக்கக்கூடிய நியூ ஆர்கன்ஸ நமக்கு என்ன பண்ணக்கூடியது, ஃபுல்லுமே வளர்றதற்காக இங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நியூ ஆர்கன்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ் அண்ட் நியூ ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன ஆகுது, ஃபுல்லும் ஃபார்ம் ஆகக்கூடியது, வளரக்கூடிய ஒரு விஷயத்திற்காக என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ புதுசா நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள் தோன்றுவதற்கும், இப்போ ஒரு செடி அப்படின்னு சொன்னா எதுக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுல காய் வருது, பூ வருது, பழம் வருது, கிளைகள் வருது, இலைகள், இந்த மாதிரி எல்லா வகையான உறுப்புகள் நமக்கு புதிதாக வளர்வதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, புதிதாக வளர்தல் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது, அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம். திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட், தட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது நம்ம சைட்டோகைனோட ப்ராப்பர்ட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு செடி ஒரு ஃபிளார் அப்படின்னு வந்தா அதுல பட் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபிளார் அப்படிங்கிறது நமக்கு growth ஆகும் இல்லையா. சோ ஒரு செடியினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், முதல்ல நமக்கு பட்ஸ் இருக்கும், அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் அது ஃபிளாரா சேஞ்ச் ஆகும். அப்ப நிறைய பட்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கீங்களா, பஞ்ச் ஆஃப் பட்ஸ் அப்படின்னு இருக்கும். நமக்கு ஒரே கொத்துல நிறைய மொட்டுகள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வளர்ந்துருக்கும்ல. அப்ப ஒரு பட்ஸ் இருக்கும் போதே இன்னொன்னு அடுத்தது நல்லா வளரணும். நமக்கு இப்போ பலாப்பழம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பலாப்பழம் அப்படியே ஒரு பஞ்சா இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. அப்ப அது எவ்வாறு வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஒவ்வொரு பட்ஸுமே ஃபிளார் ஆகி அண்ட் தென் நமக்கு வந்து ஃப்ரூட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப ஒவ்வொன்னுடைய growth-ஐயுமே இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. இப்ப நிறைய பட்ஸ் இருக்கு. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோல பார்க்கலாம், மேங்கோ ட்ரீல பார்த்தா அதுல நமக்கு பட்ஸ் ஃபிளார்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் அதுல இருந்து வளரக்கூடிய சின்ன சின்ன மேங்கோஸும் நிறைய இருக்கும். ஆனா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தா அதுல மேக்சிமம் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். 1 or 2 மேங்கோஸ் மட்டும் அந்த பஞ்ச்ல இருந்து நமக்கு என்ன ஆகும், நல்லா growth ஆகும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ ஒரு பட்ஸ் இருக்கும் போதே இன்னொரு பட்ஸையும் பக்கத்துல நல்லா நமக்கு அதனுடைய growth-அ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோனா தான் இந்த சைட்டோகைனின் அப்படிங்கிறது நமக்கு ஆக்ட் ஆகுது. சோ ஒரு மொட்டு நமக்கு இருக்கும் போதே பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மொட்டையும் நல்லா வளர செய்யக்கூடிய பண்பு அப்படின்னு சொல்லலாம். சைட்டோகைனின்ஸ நம்ம நிறைய அதுல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா
இதுல நமக்கு என்ன ஆகும் கேட்டா அந்த செல்லினுடைய வளர்ச்சி லைஃப் ஆஃப் தட் பிளான்ட் இஸ் இன்க்ரீஸ்டு. சோ நமக்கு எந்த ஒரு செடி கொடிகள் வச்சாலும் அதனுடைய லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், எக்ஸ்டெண்ட் ஆகணும் இல்லையா. பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகணும், நீட்டிக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு என்னது நிறைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸுக்கு இது என்ன ஆகுது, ஹெல்ப் பண்ணுது. அந்த நமக்கு நம்மளாம் இப்பயே சொல்றோம் ஆஸ் அ ஹியூமனா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னுடைய ஏஜ் வந்து என்ன ஆகக்கூடாது, ரொம்ப எளிதாக முதுமை தோற்றம் வரக்கூடாது, நான் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும், யங்ஸ்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, ஹெல்த் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், எப்படி பாடியை மெயின்டைன் பண்ணணும், எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்ணும் பொழுது நம்முடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு லைஃப் பீரியட் அப்படின்னு இருக்கு ஹியூமனுக்கு. சோ அப்ப அதனுடைய லைஃப நம்ம என்ன பண்றோம், அது அது வந்து முதுமை அடையாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே என்ன பண்றாங்க, அதுக்கு உண்டான எஃபெக்ட்ஸ் எல்லாம் இப்ப எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சோ சேம் மேனர் இந்த சைட்டோகைனின் அப்படிங்கிற ஹார்மோன் இப்போ பிளான்ட்னுடைய லைஃப அது வந்து என்ன ஆகுது, அந்த அளவுக்கு நமக்கு முதுமை அடையாம சீக்கிரமா வாடி போகாம இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சைட்டோகைனின் டிலேஸ் த ப்ராசஸ் ஆஃப் த ஏஜிங் இன் பிளான்ட். அந்த செடியினுடைய வளர்ச்சியை நமக்கு என்ன ஆகுது, ரொம்ப அதிகப்படுத்துகிறது. அது சீக்கிரமா நமக்கு அதனுடைய பீரியட் முடியாம இருக்கணும். ஒரு தக்காளி செடின்னு சொன்னா 2 மாசம் 3 மாசம், கத்திரிக்காய்க்குன்னு ஒரு பீரியட் இருக்கு. அண்ட் தென் வேப்பமரம்னா இத்தனை வருஷம் இருக்கு. அதே போல நமக்கு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு லைஃப் இருக்கு இல்லையா. சோ அது சீக்கிரமா நமக்கு முதுமை அடையாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சைட்டோகைனின் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. சோ வாட் இஸ் சைட்டோகைனின்? சைட்டோகைனினுடைய யூஸ் என்ன, மெயின் யூஸ் ஆஃப் த சைட்டோகைனின் செல் டிவிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எந்த ஃபிஷ்ல எந்த ஒரு அனிமல்ல இதை நம்ம வந்து இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினா எடுத்துக்கலாம். அந்த பிசிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எந்த முறையில ஒவ்வொரு செடிகளுக்கும் இந்த சைட்டோகைனின்ஸ் அப்படிங்கிறது எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் நமக்கு சைட்டோகைனின் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 or 2 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம தேர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொன்னா ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்த்தது ஆக்சின், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்த்தா சைட்டோகைனின், அண்ட் தென் அடுத்தது நம்ம தேர்டா இருக்கக்கூடியதுதான் இந்த ஜிப்ரலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். ஓகே, சோ ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது நமக்கு வந்து தேர்டா இந்த செடியினுடைய வளர்ச்சிக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிப்ரலின் வந்து அதிகமாக எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம நெல் பயிர்ல தான் இருக்கும். சரிங்களா. ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு செடிகள்ல ஒவ்வொரு மாதிரியான ஹார்மோன்ஸ் நமக்கு வந்து பயன்படக்கூடிய அளவுல இருக்கும். சோ ஜிப்ரலின் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா செடிகள், நம்ம நெற்பயிர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நெற்பயிர்ல நம்ம இந்த நெல் செடி பேடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ பேடி பிளான்ட்ல நம்ம அதிகமாக ஜிப்ரலின் ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். சோ இந்த ஜிப்ரலின் அப்படிங்கிறது தாவரம் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஹார்மோன். இது என்னவா நமக்கு வந்து இருக்கும்னு கேட்டா இந்த ஜிப்ரலின் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஸ்டெம்மை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். ஜிப்ரலின் நிறைய நம்ம அந்த இடத்துல பயன்படுத்தினோம். சிந்தட்டிக்கா இந்த ஜிப்ரலின் ஹார்மோனை நம்ம செடியில ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய கணுவிடை பகுதி, கரும்புல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தனித்தனி பிரேக்ஸ் நமக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா. இந்த ஆட்டை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தமிழ்ல சொல்லும் பொழுது கணு அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல இன்டர்நோட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இன்டர்நோட் அப்படிங்கிறது என்னது, இதுல இருக்கக்கூடிய கணு இடைப்பகுதி. இப்போ இது எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு செடியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு மெயினான பர்பஸுக்கு தான் இந்த ஜிப்ரலின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஜிப்ரலின் அதிகமாக இருக்கக்கூடியது பிளான்ட்ல தான் மேக்சிமம். இது ஜிப்ரலின்ங்கிறது பிளான்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். இது செடியில வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டா
ஃபோலிஷ் ஷீட்லிங் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் அதர்வைஸ் பக்கானே டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த பக்கானே நோய் அல்லது கோமாளித்தனமான நோய் என்ன எதனால உருவாகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். சோ பக்கானே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நோயாகப்பட்டது எதனால் நமக்கு உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டானிக்கல் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அது எதனாலன்னு கேட்டா இந்த கணுவிடை நீட்சி, அந்த ஜிப்ரிலா பியூகுராய் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ்னால இது வந்து உருவாயிருக்கு. இதனாலதான் என்ன ஆகும், நமக்கு ஜிப்ரலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதே என்ன பண்ணிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. சோ ஜிப்ரலிக் அமிலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது அங்க இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. சோ இத நம்ம என்ன பண்றோம், சிந்தட்டிக்கா ஆர்டிபிஷியலாக நம்ம ஜிப்ரலினை ஒரு பிளான்ட்ல என்ன பண்ணிருக்கோம், யூஸ் பண்றோம், ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னு சொன்னா எதற்காக நமக்கு மெயினா யூஸ் ஆகும் கேட்டா எக்ஸ்டென்ஷன். எந்த இடத்துல, இந்த இன்டர்னோட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணுவிடை பகுதியினுடைய வளர்ச்சியை நமக்கு அதிகப்படுத்துவதற்காக இந்த ஜிப்ரலிங் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. சோ இந்த எல்லா இடத்துலயும் நான் கணு அப்படின்னு சொல்றது இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சுகர் கேன் சொன்னேன். ஆனா ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட் இப்ப நமக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது இல்லையா. இதுல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்னுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இந்த பார்ட் இல்லையா. இங்க இருந்து தான் நமக்கு கிளைகள் அப்படிங்கிறது வளருது. அந்த கிளைகள் ஒவ்வொன்றும் நல்லா நீண்டு வளர்கிறது அப்படின்னு சொன்னா, இப்ப ஜிப்ரலின் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், இது நல்லா வளரும். இது வளர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நமக்கு செடியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமாகும். So plant growth is increased when we use the gibberellin in synthetic manner. நம்ம ஜெனரலா நம்மளா என்ன பண்றோம், அதுல எப்படி எல்லாம் நம்ம யூரியா அப்படிங்கறதெல்லாம் அப்ளை பண்றோம் இல்லையா, உரம் பூச்சி மருந்துன்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல ஜிப்ரலின் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த கணுவிடை பகுதி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, இங்க நமக்கு அந்த கணுவிடை பகுதியாகப்பட்டது நன்கு வளர்வதற்கு இது பயன்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ செகண்ட் பாயிண்ட், அண்ட் தென் எந்தெந்த பிளான்ட்ல என்ன ஆகுதுன்னு கேட்டா ஷூட் சிஸ்டம் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ரெண்டு பகுதியா பிரிக்கலாம். ஷூட் அப்படிங்கிறது மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி, ரூட் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய பகுதி இல்லையா. சோ இப்போ இதுல அதிகமாக நமக்கு என்ன இருக்கும், மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி தான் எக்ஸ்டெண்ட் ஆகணும் இல்லையா. அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் பொழுதுதான் நமக்கு செடி என்பது வளரும். சோ இதுல ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரூட்டும் நமக்கு அதிகமாக வளர்ந்து என்ன பண்ணணும், ஃபுல்லும் மண்ணுல அழகா பிக்ஸ் ஆகணும். பிக்ஸ் ஆனா மட்டும்தான் பிக்சேஷன்ங்கிற ப்ராசஸ் இருக்கும். திஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் as ஷூட் சிஸ்டம். அண்டர் கிரவுண்ட் பூமிக்கு அடியில இருக்கக்கூடியது நமக்கு ரூட் சிஸ்டம். திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட். ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நோ தட் கான்செப்ட். இந்த ஷூட் சிஸ்டம் மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய செடி பகுதியாகப்பட்டது எப்படி இருக்கணும், நிறைய நமக்கு ஒரு செடி நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொன்னா என்ன இருக்கணும், மோர் நம்பர் ஆஃப் லீவ்ஸ், கண்டிப்பாக இலைகள் அதிகமாக இருக்கக்கூடியது இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லுமே நம்ம சீசன்ஸ் பிரிச்சிருக்கோம் இல்லையா. அந்த சீசன்ல பார்க்கும் போதே நமக்கு வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி இருக்கும், எல்லா இடத்துலயுமே அந்த லீவ்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். செடிகளில் இருக்கக்கூடிய இலைகளின் நம்பர்ஸ் அப்படி இருக்கும், நமக்கு அதிகமாக இருக்கும் நம்பர் ஆஃப் லீவ்ஸ்ங்கிறது. அப்பதான் அந்த செடி எப்படி இருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு பாவம் செடி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த இலைகள் நெருக்கமாக நமக்கு தாவரம் மீது வளரணும் அப்படின்னு சொன்னா இது எதுக்கு யூஸ் ஆகும், இந்த ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தண்டு நீட்சி அடைஞ்சாலும் அதுல தொடர்ச்சியாக நமக்கு என்ன கிடைக்கும், இந்த தண்டு அப்படின்னு சொன்னா இதுல என்னெல்லாம் இருக்கு, நமக்கு லீஃப் இருக்கு as well as flower also. சோ ஒவ்வொரு இலைகளில் இந்த இடத்துலயும் என்ன ஆகும், நமக்கு பூக்கள் அப்படின்னு சொல்லும். பூ அப்படின்னு சொன்னாலே எதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு மெயினா நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கன் இஸ் லீஃப் பார்ட். அப்போ நமக்கு லீஃப் பார்ட் அண்ட் தென் ஸ்டெம் பார்ட். சோ நம்பர் ஆஃப் ஃபிளவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சாரி, நமக்கு ரீப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்ட் ஃபிளவர்ஸ்.
சோ ஃபிளார்ஸ் அதிகமாக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு அதிகமான காய்களும் கனிகளும் கொடுக்கும். நமக்கு குட் ரிசல்ட் கிடைக்கணும், ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கணும், எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு சொன்னா பூ நிறைய பூத்தாதான் பூ காயா கனியா நமக்கு மாறும் இல்லையா? அப்போ ஃபிளவர்ஸ்னுடைய நம்பர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ இது மாதிரி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் அந்த கான்செப்ட். திஸ் question is a very important question, that is bolting. What is bolting? இந்த bolting அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே இருக்காதுப்பா. எல்லாம் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ்ல bolting என்றால் என்ன அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ நெருக்கமாக இலையடுக்கம் இருக்கக்கூடிய ஒரு தாவரத்துல ஜிப்ரலின் நம்ம தெளிக்கிறோம்னா அதனுடைய தண்டாகப்பட்டது நீட்சி அடைஞ்சு நிறைய மலர்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு தான் என்ன சொல்றோம், போல்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ போல்டிங் அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு என்ன ஆகுது, அடிக்கடி வரக்கூடியது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிசார்ட் பிளான்ஸ் வித் ஜிப்ரலின் இன்டியூசஸ் சடன் ஷூட் சிஸ்டம் எலாங்கேஷன். இமீடியட்டா வளருதுப்பா, நான் போன வாரம் கூட பார்த்தேன் வளரவே இல்லை, இப்ப நல்லா வளருது. எப்படின்னா நான் ஜிப்ரலின் அதுல என்ன பண்ணிருக்கேன், நான் அதுல அப்ளை பண்ணிருக்கேன். சோ அதனால என்ன ஆகுது, நமக்கு சடன் ஷூட் எலாங்கேஷன் ஃபாலோட் பை த ஃபிளாரிங். திஸ் இஸ் கால்ட் போல்டிங். போல்டிங் என்பது உடனடியாக செடியினுடைய தண்டு நீட்சி அடைந்து அதிகமாக மலர்களை கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அவ்வளவுதான். சோ இத கான்செப்ட் புரிஞ்சுட்டா கண்டிப்பா உனக்கு ஒரு 2 மார்க் நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சோ நமக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கறதுல எந்தெந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வருது. சோ இப்ப பார்த்த இந்த டாபிக்ல இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பாக்குறது இந்த போல்டிங்கிற கான்செப்ட். அண்ட் தென் ஜிப்ரலின் ப்ரோமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃபிளார்ஸ், எஸ்பெஷலி மேல் ஃபிளார் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்ட். ஏன்னா மேல் ஃபிளார்ஸ் நம்ம வந்து இது ஏசெக்சுவல் அண்ட் தென் செக்ஷுவல் அப்படின்னு ரெண்டும் நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? இதுல வந்து இனப்பெருக்கம் என்பது பாலியல் இனப்பெருக்கம், உடல இனப்பெருக்கம் சொல்லக்கூடியது. மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன் சிஸ்டம் ஒரே இதுல இருந்தா தட் இஸ் கால்ட் அஸ் பைசெக்சுவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அது போல இந்த இடத்துல இருந்ததுன்னு சொன்னா ஆண் மலர்களினுடைய வளர்ச்சி அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு அதிகமாக வேணும். சோ ரீப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னு சொன்னாலே நமக்கு என்னது, ரிசல்ட் இஸ் ஹையர். சாரி, ரிசல்ட் ஹையர் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ரீப்ரொடக்ஷனுக்கு ஆர்டிபிஷியல் ரீப்ரொடக்ஷன்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆண் மலர் பெண் மலரோடு இணையும் பொழுதுதான் அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு காய் கனிங்கிறது உருவாகும். அது காற்று மூலமாகவோ அல்லது நம்ம வந்து இயற்கை அல்லது சின்ன சின்ன வண்டுகள் பூச்சிகள் இதெல்லாம் என்ன பண்ணுது, மகரந்தத்தை தேடி வரும். அதோடைய நம்பர் ஆஃப் ஃபிளார்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் மேல் ஃபிளார்ஸ், ஆண் மலர்கள் அதிகமாக இருந்ததுன்னா அதை நாடி நிறைய என்ன ஆகும், நமக்கு ஈஸியா ரீப்ரொடக்ஷன் கான்செப்ட் அதுவும் நமக்கு என்ன ஆகுது, அதிகமாகும். சோ இதுக்காக என்ன ஆகுது, நமக்கு இந்த ஜிப்ரலின் என்ன பண்ணுது, அதை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரேக் டார்மன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரேக் டார்மன்சி அப்படின்னு சொன்னா எந்த ஒரு செடி வளரவே இல்லை 6 மாசமா அப்படியே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? செடியினுடைய வளர்ச்சி என்பது சரியான அளவு இருக்கணும். நாட் ஒன்லி த பிளான்ட். இப்போ ஒரு குழந்தையே அந்தந்த வயசுக்கு சரியானபடி நம்ம என்ன பண்ணணும், வளரணும். என்னப்பா வயசாகுது, 15 வயசு, ஐயோ 10th படிக்கிற, பார்த்தா 5வது படிக்கிற குழந்தை மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம சரியான வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். பிரேக் டார்மன்சி அப்படிங்கிறது உறக்க நிலை. அந்த செடியினுடைய வளர்ச்சியாகப்பட்டது ரொம்ப நமக்கு மந்தத்தன்மையோட இருக்கும். இது எங்க அப்படின்னு கேட்டா பொட்டேட்டோல. சோ பொட்டேட்டோல இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இருக்கும். டக்குன்னு வச்சோமா அதனுடைய ஸ்டேஜ்ல கரெக்டா வளர்ந்தமா நமக்கு பலன் கொடுத்தா அது நமக்கு ப்ராஃபிட். ஆர் அதர்வைஸ் அதனுடைய growthல என்ன ஆகுது, பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சில செடிகள்ல வளரும். அதை நமக்கு என்ன பண்ணுது, தடுப்பதற்காக இந்த ஜிப்ரலின் ஹார்மோன்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேயா? சோ திஸ் இஸ் த 4th பாயிண்ட் ஆஃப் த அட்வான்டேஜஸ் யூசஸ் ஆஃப் ஜிப்ரலின் சொல்லலாம். லாஸ்ட் ஒன் நமக்கு சீட்லெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விதையில்லா கனிகள். ஆல்ரெடி நம்ம ஆக்சின்லயும் இதே மாதிரி ஹெல்ப்ஃபுல் பார்த்திருக்கோம்.
நம்ம என்ன ஆகுது, விதையில்லா கனிகள் நமக்கு உருவாகிறதுக்காக இது பயன்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ சீட்லெஸ் ஈஸியா நமக்கு என்ன ஆகுது, சீட்லெஸ் ஃப்ரூட் அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாருமே வாங்குறோம். அந்த சீடை கூட சாப்பிடுறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யோசனை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஐயோ அது விதை இருந்தா யாருப்பா கடிச்சு கடிச்சு துப்பிட்டு இருக்கிறது, ஸோ விதை இல்லாத இருக்கா, அந்த விதையில்லா பழம் இருந்தா கொடுப்பா, சோ அதை கூட என்ன பண்றோம், அட்வான்டேஜஸ் நினைச்சு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரியான வளர்ச்சிக்காக ஆக்சின்களை விட ஜிப்ரலின் அப்படிங்கிறது இன்னும் ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச ஆக்சினும் சீட்லெஸ் ஃப்ரூட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன். அண்ட் ஒன் மோர் ஹார்மோன்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் த சீட்லெஸ் ஃப்ரூட் growth. அந்த மாதிரி கனிகளை உருவாக்குவதற்கு நமக்கு ஜிப்ரலின் அப்படிங்கிறது பயன்படுகிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்சசிக் ஆசிட். அப்சசிக் ஆசிட் அண்ட் தென் எத்திலீன் ரெண்டுமே நமக்கு என்னது, செடிகளினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இல்லையா? அது என்ன ஆகுது, நமக்கு கெடுதல் விளைவிக்க கூடிய ஒரு ஆசிட். இந்த இடத்துல அப்சசிக் அமிலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அப்சசிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலமாகப்பட்டது செடியினுடைய வளர்ச்சியை நமக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ இது மூணுமே பாசிட்டிவ், நமக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பார்த்தோம். ஆனா ஹியர் அப்சசிக் ஆசிட் சொல்லக்கூடியது நம்ம பார்த்த அந்த பிரேக் டார்மன்சி அண்ட் தென் லாஸ் ஆஃப் லீவ்ஸ், இது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்சசிக் அப்படிங்கிறது உதிர்தல் மற்றும் ஒழுங்கு நிலையை என்ன பண்ணுதுன்னு கேட்டா அது அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தாவரங்களினுடைய அந்த தன்மையை மாற்றுகிற ஹார்மோன், அதை தான் நம்ம சொல்லக்கூடியது. இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொன்னா இறுக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுக்கம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு வேர்டு என்னது, ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அப்சசிக் ஆசிட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். இட் ரெகுலேட் த அப்சஷன் அண்ட் த டார்மன்சி. நம்ம இப்ப பார்த்த அந்த டார்மன்சி கேரக்டர் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, அப்படியே மெயின்டைன் பண்ணாம அப்படியே அதை மெயின்டைன் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? சோ இதனுடைய எஃபெக்ட் என்னன்னு கேட்டா ஏபிஏ, இந்த அப்சசிக் ஆசிட் அப்படின்னு சொல்றத ஏபிஏ அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல இத டினோட் பண்ணலாம். சோ ஏபிஏ எதுக்கு ப்ரமோட் பண்ணுதுன்னு கேட்டா அப்சஷன். எந்தெந்த இடத்துல, லீவ்ஸ்ல, பிளாஸ்ல, ஃப்ரூட்ஸ்ல, பிரான்ச்ல, எல்லா இடத்திலையுமே இந்த இலை, மலர், கனி எல்லாத்தையும் சீக்கிரமாக உதிர்வதற்கு இலையாகட்டும் கனியாகட்டும் அல்லது அதனுடைய தண்டு பகுதி, தண்டுன சின்னது கிளை பகுதி, இதை எல்லாவற்றையுமே உதிர செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்த இந்த அப்சஷன் அப்படிங்கிற கேரக்டர். சோ அப்சஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏபிஏ நமக்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான். இந்த அப்சசிக் ஆசிட் எதை ப்ரமோட் பண்ணுது, எல்லாவற்றையும் சீக்கிரமா, இதெல்லாம் உதிர்ந்துட்டா நமக்கு என்ன கிடைக்காது, செடியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே முக்கியமாக பாதிக்கும். வளர்ச்சி பாதிக்குதுன்னு கேட்டா நமக்கு ரிசல்ட்டும் சேர்ந்துதான் பாதிக்கும். சோ அப்சசிக் ஆசிட் அண்ட் எத்திலீன் ஆல்ரெடி we studied, they decrease the promotion of that growth. நம்ம செடிகளினுடைய வளர்ச்சியை டீப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறது பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ஸ்டொமேட்டா பார்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது எங்கப்பா பார்த்திருக்கோம், லீஃப்ல இருக்கக்கூடிய சிறு சிறு துளைகள். இப்போ நீராவி போக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த நீராவி போக்கு நடைபெறக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த லீஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா பார்ட். அந்த பார்ட் ஹோல்ஸ க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷனை தான் செய்யறது இந்த அப்சசிக் ஆசிட். அந்த நீர் இறுக்கம் அல்லது வறட்சியா இருக்கும் பொழுது என்ன பண்ணுது, அந்த இலைகளினுடைய துளை எல்லாத்தையுமே நமக்கு ஹோல்ஸ் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ நம்ம நல்ல விஷயமே கிடையாது. எல்லா தண்டுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ஃபுல்லும் நமக்கு வந்துட்டு கீழே உதிர செய்யுது. அண்ட் தென் அதுல உறக்க நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியது. அண்ட் தென் ப்ரொமோஷன் ஆஃப் சென்சஸ் அண்ட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது குளோரோஃபில் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? குளோரோஃபில் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம
பார்க்கக்கூடிய இந்த இலை துளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதை எல்லாத்தையுமே நமக்கு க்ளோஸ் பண்றது அப்படின்னு சொன்னா அங்க நமக்கு நீராவி போக்கு அப்படிங்கிறதே நமக்கு நடக்கவே நடக்காது. அது போல குளோரோஃபில்ஸையும் ஸ்டொமேட்டா பார்ட்டையும் என்ன பண்ணுது, க்ளோஸ் பண்ணுது. குளோரோஃபில் அப்படின்னு சொன்னா பச்சையம் அப்படின்னு சொல்லுவோம். பச்சையம் இருந்தா மட்டும்தான் நமக்கு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸே நடக்கும் இல்லையா? பச்சையம் இல்லை அப்படின்னு சொன்னா லீஃப்னுடைய கலர் சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். கலர் சேஞ்ச்னா என்னப்பா? கலர் பச்சை கலரா இருக்கிறது, கிரீன் லீஃப் changed into yellow leaf அப்படின்னு சொன்னா லீஃப்னுடைய லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். இலையெல்லாம் வாடி போயிடுச்சுப்பா அப்படிம்போம். இலை வாடிடுச்சுன்னா அப்ப அந்த இடத்துல செடியில ஏதோ வளர்ச்சி பாதிக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த அப்சிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது நீராவி போக்கு அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் ஆக்ஷன் ஃபார் தட் பிளான்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி லீஃப் வாண்ட் டு டூ தட். அந்த ஆக்ஷனையும் ஸ்டாப் பண்ணுது, பச்சையத்தை மறக்குது. குளோரோஃபில் பார்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. பச்சையம் நீங்குகிறதுனா நமக்கு போட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய நமக்கு வந்து ஃபுல்லும் அந்த இலைகள் உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமாக அங்கேயும் பாதிக்குது. அண்ட் தென் மீதி ஏபிங்கிறது ஃபுல்லும் பட்ஸ் எல்லாத்தையுமே அதனுடைய வளர்ச்சி. ஸோ பட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகணும்ப்பா, நல்லா வளரணும். மொட்டுக்கள் எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றுக்குமே இதுல என்ன சொல்றதுன்னா, எதெல்லாம் நம்ம சஃபர் ஆச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு கெடுதல் விளைவிக்குமோ அந்த எல்லா விஷயங்களையுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ தட் இஸ் இன்டியூசஸ் த பட் டார்மன்சி. பட் டார்மன்சி அப்படின்னு சொன்னா அதனுடைய உறக்கத்தை தூண்டுவது. ஸோ அது வளராம இருக்கணும். மொட்டு மலர்ந்தாதான் நமக்கு என்ன ஆகும், ஃபுல்லும் செடி, அதுல பூ வளரும், பூவுக்கு அடுத்தது காய்கனிகள் அப்படிங்கிறதும் வளரும் இல்லையா? அதுவும் இது தடுக்குது. அண்ட் தென் இன்ஹிபிஷன் அண்ட் லேட்டர் ஆஃப் பட் growth, அந்த மொட்டினுடைய வளர்ச்சியும் பாதிக்கக்கூடிய தன்மை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அப்சசிக். ஸோ இதுதான் இதனுடைய பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எத்திலீன். எத்திலீன் அப்படின்னு சொல்றது யூஸ்வலா இது வந்து ஆக்சுவலா அதுல நமக்கு ஒரு குட் ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அது காய்களை கனியாக மாற்றக்கூடிய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எத்திலீன்ல இருக்கக்கூடிய குட் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எத்திலீன் என்பது காயை நமக்கு கனியாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதே இதனுடைய ஃபர்ஸ்ட் திங். ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி எத்திலீன் ப்ரமோட்ஸ் த ரைப்பனிங். ரைப்பனிங் அப்படின்னு சொன்னா என்னது, காயை கனியாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இதையும் தான் நம்ம ஆர்டிபிஷியலா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மருந்து வச்சு பழுக்கிறாங்க. ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இப்பெல்லாம் ரொம்ப நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஆர்கானிக்கா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ரைப்பனிங் ஆர்டிபிஷியலா செய்யற ஒரு விஷயம் தான் அதை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அப்படி இல்லாம எத்திலீன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு எளிதாக காய் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லும் கனியாக மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இதுல வந்துட்டு மோனோகாட் டைகாட் லீவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இது இந்த மோனோகாட் டைகாட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வித இலை இரு வித இலை தாவரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதனுடைய வளர்ச்சியை நமக்கு டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். the growth is decreased. ஏன்னா இருவித இலை தாவரம்னா அதனுடைய வளர்ச்சி பாதிக்குது. ஒவ்வொரு பிளான்ட்லயும் ஒரு விதமாக இலைகளுடைய அமைப்பு இருக்கும்ல. அப்போ இந்த இருவித இலை தாவரத்துல இருக்கக்கூடிய என்ன இதை நம்ம வந்து growth டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டா ரூட் அண்ட் தென் ஸ்டெம். எதனுடைய growth, ரூட்டும் ஸ்டெம்மும். ரூட்டும் நமக்கு பிக்சேஷன் நல்லா இருக்கணும். ரூட் பிக்சேஷன் நல்லா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், நமக்கு அந்த செடியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மண்ணில் நல்லா புதைஞ்சாதான் அந்த இடத்துல செடியாகப்பட்டது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் ஸ்டெம் பார்ட் வளர்ந்தாதான் செடியினுடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அது வளர்ற அளவுக்கு வளர்ந்தாதான் மட்டும்தான் அந்த செடியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ரெண்டையுமே இது குறைச்சுது அப்படின்னு சொன்னா அந்த செடியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன ஆகுது, நமக்கு கிடைக்கும். ஸோ ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில நேரத்துல நமக்கு எல்லா இடத்துலயுமே சின்ன கனியாக இருக்கட்டும் அந்த மாதிரி நமக்கு பழுத்துருச்சுன்னு சொன்னா வேஸ்ட். அதனுடைய ப்ராப்பரா அதனுடைய
growth இருக்கணும். இப்ப டொமேட்டோ அப்படின்னு சொன்னா இந்த சைஸ்ல இருக்கணும், மேங்கோ அப்படின்னு சொன்னா இந்த சைஸ், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சைஸ்ல இருக்கணும். அந்த சைஸ் இல்லாம அதனுடைய டேஸுக்கு பிஃபோரா நமக்கு ரைப்பன் ஆச்சுனாலும் அதுவும் நமக்கு என்ன ஆகுது, அதனுடைய ரிசல்ட்டே நமக்கு கிடைக்காது, அதை நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா. அண்ட் தென் ஈஸியாக எத்திலீன் வந்துட்டு லீவ்ஸ் அண்ட் தென் ஃபிளார்ஸ், இந்த மோனோகார்ட் டைகார்ட்ஸ்ல நமக்கு வந்து எப்படி அதனுடைய ஸ்டெம் பார்ட் அண்ட் தென் ரூட் பார்ட்னுடைய ஏஜ் சீக்கிரமா வருதோ, அதே போல நமக்கு வந்துட்டு ஃபிளார்ஸ், பூக்கள் அண்ட் தென் லீவ்ஸ், இந்த ரெண்டுடைய ஏஜ் டைம் அது வந்து என்ன ஆகுது, எளிதாக சீக்கிரமாக அது இலை உதிர்வதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இலையும் சரி மலரும் சரி ரெண்டுமே நமக்கு சீக்கிரமா உதிர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அந்த செடியினுடைய வளர்ச்சி பாதிக்கும். ஸோ ஹேசன்ஸ் த சென்சஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் தென் ஃபிளார்ஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய லைஃப் பீரியடை சீக்கிரமாக நமக்கு என்ன ஆகுது, க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் தென் ஸ்டிமுலேட் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சஷன் ஜோன். அப்சஷன் ஜோன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம், அந்த கனிகள் உதிர்தல் எல்லாத்தையுமே நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொன்னா தூண்டுவது அப்படின்னு நம்ம சொல்றோம். சீக்கிரமா நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு தூண்டுதல், யாரோ என்ன பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக்கா திரும்பி பார்ப்போம். யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு ஒரு சென்ஸ் வந்ததுன்னா திரும்பி பார்க்கிறோம். சோ இந்த மாதிரியாக நமக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய நர்வ்ஸ் ஆகப்பட்டது அந்த சென்சேஷன், நமக்கு மூளையில இருந்து ஒரு தகவல் வருது, அதை வச்சு நம்ம பண்றோம். அதே போல இதை செய்யணும், எனக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னா நான் நல்லா படிப்பேன், நல்லா எஜுகேட்டிவா வருவேன். சோ அந்த மாதிரி எந்த ஹார்மோன் எனக்கு என்கரேஜ் பண்ணுதோ அந்த ஸ்டிமுலேட் பண்ண பண்ண நமக்கு என்ன ஆகும், நம்முடைய வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும். அது பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான், நெகட்டிவா இருந்தா நமக்கு என்ன ஆகும், ஆப்போசிட்டா இருக்கும். சோ ஹியர் த எத்திலீன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெல்ப் பண்ணுது. சோ எத்திலீன் பிரேக் த டார்மன்சி ஆஃப் பட் சீட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கன். அதுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இருக்கோ, மொட்டு விதை இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, சீக்கிரமாக அதுல வந்து அந்த ஆர்கன்ஸை நமக்கு வந்து நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலது ரொம்ப வளர்ச்சியை தடுக்கக்கூடியது, இதுல பாசிட்டிவும் இருக்கு நமக்கு நெகட்டிவ்ஸ், அந்த மாதிரி ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் நம்ம எத்திலீன் எடுத்துக்கலாம். எத்திலீன் அப்படிங்கிறது ஒரு கேஸ்ல இருக்கக்கூடியது, வளர்ச்சியை நமக்கு ஸ்டாப் பண்ணக்கூடியது, growth inhibitor, இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி growth inhibitor அப்படின்னு சொல்றோம். சோ வளர்ச்சியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கனிகள் ஈஸியா பழுக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆப்பிள், பனானா அண்ட் தென் வாட்டர்மெலான், இதுலலாம் இது என்ன ஆகுது, நமக்கு எத்திலீன் இருக்கிறதுனால ஈஸியா அது ரைப்பன் ஆகும். ஸோ டுடேஸ் கான்செப்ட் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் கேட்டா, cytogenin and then abscisic acid and then gibberellin. சோ இந்த இதுதான் நம்ம எளிதாக இந்த இலை அடையறதுன்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாருங்க கிரீனிஷா இருக்கு, chlorophyll content is rich in this first part, in second part the color is decreased. சோ இதுல நமக்கு இன்னும் குறைவாயிடும், அப்போ அதனுடைய கலர் மாறுபடும், இது என்ன ஆயிடுது, கீழேயே விழுந்துடுது. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கு யார் பண்றாங்க, அப்சசிக் ஆசிட்னுடைய ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் அதுல இருந்து நமக்கு வரக்கூடியது. அண்ட் தென் நமக்கு எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் பார்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. சோ இந்த மாதிரி ஸ்டெம் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு பாருங்க, அது மட்டும் ரொம்ப ஹைட்டா வளருது இல்ல, அப்ப தண்டு வளர வளர அதுல பாருங்க நம்பர் ஆஃப் ஃபிளவர்ஸ் ஆர் இன்க்ரீஸ், அந்த கான்செப்டும் பார்த்தோம்ல. சோ நமக்கு ஃபிளவர்ஸ் அதிகமாகும் போது ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ இன்க்ரீஸ்ட் இன் திஸ் பார்ட். சோ இந்த விஷயத்துக்காக நம்ம எது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம், ஜிப்ரலின். ஜிப்ரலின் இஸ் இம்ப்ரூவ் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் பார்ட். அப்ப இந்த தண்டினுடைய வளர்ச்சியாகப்பட்டது நமக்கு நீட்சி அடைந்து நமக்கு நல்ல பலனை தருகிறது. சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சசிக் அண்ட் தென்
தென் எத்திலீன். இந்த ஹார்மோன்ஸ்ல ரிமைனிங் 4 டாபிக்ஸும் நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொன்றிலுமே என்ன மாதிரியான கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போல்ட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். as well as இதே மாதிரி இந்த இலை உதிர்தல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அது எத்திலீன். இதெல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு கான்செப்ட். நிச்சயமாக இந்த 4 ஹார்மோன்ல இருந்து ஏதோ ஒரு ஹார்மோன் கொஸ்டின் அப்படிங்கறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொன்றுமே அந்த உடம்புல இருக்கக்கூடிய கிளான்ஸ் பத்தி, எண்டோகிரைன் அப்படின்னு கிளான்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அந்த கிளான்ஸ் பத்தி நம்ம என்ன பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். இன்னைக்கு படிச்ச டாபிக்கை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.